إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற ஜும்ஆவுடைய வணக்கத்தை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஹிஜ்ரி 1445 ஆண்டினுடைய இறுதி பகுதியிலே இப்பொழுது இருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களிலே ஹிஜ்ரி 1446 வருடம் பிறக்க இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறை தூதராக அனுப்புவதற்கு முன்பாக ஒரு ஆண்டை எப்படி தீர்மானிப்பது என்பதிலே மக்கள் பல்வேறு விதமான நடைமுறைகளை கடைபிடித்து இருந்தார்கள். குறிப்பாக அரபுகள், மக்காவாசிகள் வருடங்களை கணக்கிடுவதற்காக ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை அவர்கள் கையில் எடுத்து அதை வைத்து வருடத்தை கணக்கிட்டார்கள். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் யானை வருடம், அதாவது காபாவை அந்த அப்ரஹா இடிக்க வந்த அந்த நிகழ்வை ஒட்டி யானை வருடம் என்று அறியப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆண்டு யானை வருடத்தினுடைய 40வது ஆண்டு என்று யானை வருடத்தை வைத்து வருடத்தை கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் இறை தூதராக வருவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி வருடத்தை கணக்கிட்டார்கள் என்று சொன்னால், முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், சில போர்கள் நடக்கும். அந்த நாட்களை குறிப்பிடுகிற பொழுது, வருடத்தை குறிப்பிடுகிற பொழுது, பத்ரு போர் நடந்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டு, உஹது போர் நடந்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டு என்று முக்கியமான நிகழ்வுகளை, போர்களை வைத்து சஹாபாக்களும் நபியவர்களும் வருடத்தை கணக்கிட்டார்கள். இந்த உலகத்திலே இதே போன்ற ஒரு கணக்கீட்டு முறை எல்லா சமய மக்களாலும் பின்பற்றப்படுகிறது. உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்கள் எப்படியான ஒரு வருட முறையை பின்பற்றுகிறார்கள்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை வைத்து, அதான் கிபி என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு, கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு என்று, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு என்று அவர்கள் வருடத்தை அதை வைத்து கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே மிக மோசமான பொய்யான ஒரு வருட கணக்கீடு யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் யூதர்களிடத்தில் இருக்கிறது. யூதர்கள் எதை அடிப்படையாக வைத்து வருடத்தை கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், உலகம் தோன்றிய நாளிலிருந்து அப்படின்னு பொய்யான கணக்கு.
அது எப்போ உலகம் தோன்றியது என்பதற்கான எந்த உறுதியான சான்றுமே கிடையாது. அவர்கள் என்ன செய்வார்கள், உதாரணத்திற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று சொன்னால் அவங்க எதை அந்த 5000 எதை வச்சு கணக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உலகம் தோன்றியதிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு பிறகு என்றுதான் அவர்கள் என்ன செய்வாங்க, கணக்கீட்டு முறையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகு எப்படி ஒரு ஆண்டை தீர்மானிப்பது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய தேவை உருவாகுகிறது. எப்படி உருவாகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் உருவாகவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலத்தினுடைய ஆரம்பத்திலும் அது தேவைப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தினுடைய மத்திய பகுதியிலே ஆளுநர்களுக்கு உமர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் எழுதுகிற பொழுது அதிலே தேதி குறிப்பிடாமல் அரசாணை உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சியாளர்களிடத்திலே செல்லுகிறது. அப்படி செல்லுகிற பொழுது அதை ரிசீவ் பண்ணுகிற அந்த ஆளுநர்கள், இது எப்பொழுது உள்ள கடிதம், இது முன்னர் உள்ள கடிதமா, நம்மிடத்திலே வந்து சேருவதற்கு தாமதமாகி விட்டதா என்கிற நிறைய குழப்பம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதுறாங்க. நாம் இந்த அரசாணையை நல்ல முறையில் விளங்கிக் கொள்வதற்காக, இது புதிதா பழையதா என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் ஏதாவது ஒரு வருடத்தை அடிப்படையாக வைத்து நாம் இந்த கடிதங்களை எழுதினால், தேதி அடிப்படையாக வைத்து கடிதங்களை எழுதினால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஆண்டை நாம் எங்கிருந்து துவங்குவது என்கிற ஒரு மஷூரா நடக்கிறது. அந்த மஷூராவிலே பல நபித்தோழர்களும் பல கருத்தை சொல்லுகிறார்கள். சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை என்ன செய்வோம், அடிப்படையாக வைத்து வருடத்தை கணக்கிடுவோம். சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைத்த அந்த ஆண்டை நாம் மையமாக வைத்து வருடத்தை கணக்கிடுவோம். சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டிலிருந்து கணக்கிடுவோம் என்று பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய உலகத்தை இந்த உலகத்திலே சிதறப்படுத்திய, நிலைநிறுத்திய, வரலாற்றையே புரட்டி போட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்த அந்த ஆண்டை என்ன செய்வோம், வருடத்தினுடைய கணக்கிற்கு நாம் அடிப்படையாக வைத்து நாம் செயல்படுவோம் என்று சொன்ன அந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு வருடத்தை கணக்கிட வேண்டிய அந்த முறை ஹிஜ்ரியில் இருந்து தொடங்க வேண்டும். அதாவது ஹிஜ்ரத் செய்த அந்த ஆண்டை மையமாக வைத்து கணக்கிட வேண்டும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே 10 ஆண்டுகளுக்கு பின்னால் இறந்து போனார்கள் என்று சொன்னால் வருடத்தை எப்படி கணக்கிடணும், ஹிஜ்ரி 10 என்று கணக்கிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரி ஆண்டு உருவாகுகிறது. இது ஒரு இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய கலாச்சாரம். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இஸ்லாமிய மாதத்திலே ஹிஜ்ரி மாதத்திலே நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோம், எந்த நாட்களிலே இருக்கிறோம் என்கிற குறைந்தபட்ச புரிதல், தெளிவு, தேடுதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு புது வருடம் பிறக்கிற அந்த நேரத்திலே, இஸ்லாமிய புது வருடம் பிறக்கிற அந்த நேரத்திலே ஹிஜ்ரத் என்கிற ஒரு மாபெரும் ஒரு இபாதத், இந்த உலகத்திலே இஸ்லாம் இவ்வளவு ஊன்றி வலுவாக மிக வீரியமாக இருக்கின்ற காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையே ஹிஜ்ரத்து தான். இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்? நாம் அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவை எடுத்து சொன்னவுடன் மிக பயங்கரமான எதிர்ப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. மக்காவிலே அவர்களால் தங்களுக்கான ஒரு அடிப்படையை, அஸ்திவாரத்தை மிக ஸ்ட்ராங்காக உருவாக்க முடியவில்லை. அப்ப நபிகளார் கேள்விப்படுகிறார்கள், இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற தாயிஃபிலே சகீஃப் என்கிற ஒரு கோத்திரம் இருக்கிறார்கள், அவர்கள் பண்பாளர்கள், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபிற்கு போகலாம் என்று என்ன செய்கிறார்கள், மக்காவினுடைய வாழ்க்கையினுடைய 10வது ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபிற்கு போனால் மக்காவை விட அங்க நிலைமை மிக மோசமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடம்பிலே இரத்தம் வழிந்தோடுகிற அளவிற்கு கடுமையாக அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். சொல்லாலும் அனைத்தாலும் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் என்கிற அந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு மதீனாவில் இருந்து வந்த சில நபித்தோழர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரா செய்து மதீனா போனார்கள் என்பதுதான் இந்த ஹிஜ்ராவினுடைய வரலாற்றினுடைய அடிப்படை.
இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, நாம் படிப்பினை பெற வேண்டிய மிக முக்கியமான 3 செய்திகளை மாத்திரம், 3 படிப்பினைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது, இந்த சத்திய கொள்கையை, அதனுடைய யதார்த்தமே, அதனுடைய இயல்பே என்னவென்று சொன்னால் அது எதிர்க்கப்படுவதுதான். ஒரு சத்திய கொள்கையை நாம் சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக அந்த கொள்கை ஆரம்பத்தில் என்ன செய்யப்படும்? எதிர்க்கத்தான் படும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைந்த அளவில் இருப்பார்கள், அதை எதிர்க்கக்கூடியவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணிக்கையிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முதல் பிரச்சாரத்தை, பகிரங்க பிரச்சாரத்தை சஃபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அவர்களுக்கே உரித்தான அந்த நபித்துவ மொழியிலே நபிகளார் சொன்ன பொழுது, அத்துணை நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து தள்ளிய அந்த மக்காவாசிகள் எந்த அளவிற்கு சாதிக் அமீன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உண்மையாளர், அவர் நேர்மையாளர், குறைஷிகளிலே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்களிலே ஆலோசனையை கேட்பதற்கு தன்னை விட வயது குறைந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் செல்லுவார்கள். அப்படியான நன்மதிப்பை பெற்றிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்திய கொள்கையை பகிரங்கமாக எடுத்து சொன்னவுடன் அவர்கள் முதலாவது சந்தித்தது எதிர்ப்பைத்தான். அந்த கூட்டத்திலே இருந்த நபியை மிக ஆழமாக, மிக அகலமாக நேசித்த அபூலஹப் என்ன செய்தார்? கையிலே மண்ணை அள்ளிக்கொண்டு நபிகளாரை நோக்கி வீசி சொன்னார், தப்பன் லக்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், தப்பன் லக்க சாயிரல் ஐயாம், நீங்கள் வாழுகிற காலமெல்லாம் உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை சொல்ல சொல்ல எவ்வளவு சிரமங்களை அங்கே சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கழுத்து நெரிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நஜீசுகள் போடப்பட்டது. நபிகளாரை பார்த்து நல்ல வார்த்தைகளிலே புகழ்ந்து பேசியவர்கள் இந்த கொள்கையை சொன்னதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? சூனியக்காரர், ஜோஷியக்காரர் என்றெல்லாம் பேசினார்கள். நபிகளாரினுடைய முகத்திலே காரி உமிழப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதற்கு பின்னால் சந்தித்தார்கள் என்று சொன்னால், இந்த கொள்கையை பகிரங்கமாக சொன்னதற்கு பின்னால். இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடமே என்னண்டா, எந்த அளவிற்கு எதிர்ப்பு வலுப்பெற்று நின்றதென்றால், தான் பிறந்த, தான் அதிகம் நேசித்த, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காபாவை நேசித்தார்கள் தெரியுமா? அந்த மக்காவை நேசித்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போவதற்கு முன்பாக காபாவை தவாப் செய்துவிட்டு காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டு பேசுகிறார்கள், காபாவே, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், இந்த மக்கள் என்னை இந்த ஊரிலிருந்து விரட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நான் இந்த ஊரை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்று மனம் பிரியாமல், அதாவது மனம் விரும்பாமல் என்ன செய்றாங்க? அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்து போகிற அளவிற்கு எதிர்ப்பு வலுப்பெற்று இருந்தது. அதை நாம் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலே இன்றைக்கு நாம் நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். என்ன செஞ்சாலும் என்னது, ஏதாவது ஒரு பழி, ஒரு பிரச்சனை, ஒரு அவதூறு முஸ்லிம்கள் மீது தொடர்ந்து வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், நமக்கான எதிரிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம், நாம் சத்தியத்திலே இருக்கிறோம். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஒரு தாவாவை செய்கிறீர்கள், செய்கிற பொழுது உங்களுக்கு எதிர்ப்பே வரல, நல்லபடியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய நிய்யத்தை சரி செய்து கொள்ளுங்கள். உடனே நிய்யத்தை சரி செஞ்சிருங்க. உங்களுடைய நிய்யத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, நீங்கள் சத்தியத்தை சரியாக சொன்னால் உங்களுக்கான எதிர்ப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது எதிர்ப்பு அதிகமாகிற பொழுது அந்த ஃபீல்டிலே தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மனம் பொறுக்காம, அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் தாவா களத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு காட்சிகளையும் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். இந்த ஹிஜ்ரத் செய்கிற ஹிஜ்ரத் நமக்கு தருகிற முதல் படிப்பினை என்னவென்று சொன்னால், நிச்சயமாக நாம் ஒரு பொது காரியத்தை, அல்லாஹ்வினுடைய காரியத்தை, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காரியத்தை நாம் பொதுவெளியிலே நாம் செய்கிற பொழுது நமக்கான எதிர்ப்பு, நமக்கான விமர்சனம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுதான் சத்தியத்திற்கான யதார்த்தம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? முதல் செய்தியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் இருக்கிறது, தவக்குல். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பது. இந்த தவக்குலை நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது ஒரு காரியம் நடப்பதற்கு தேவையான காரண காரியங்களை உருவாக்காமல் அப்படியே போயிடுறாங்க. உதாரணத்திற்கு, இன்றைக்கு ஜமாஅத்து தப்லீக் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது.
அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தாவாவுடைய நோக்கத்திற்காக 1 மாத காலம், 2 மாத காலம், 3 மாத காலம், 4 மாத காலம் என்று அவங்க அப்படியே என்ன செய்வாங்க, வெளியூர்களுக்கு சென்று விடுவார்கள். எத்தனையோ குடும்பங்களை எனக்கு தெரியும். நாம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நாங்கள் செல்லுகிறோம், எங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பத்திற்கு தேவையான அரிசியை வாங்கி கொடுப்பதில்லை, பருப்பை வாங்கி கொடுப்பதில்லை, வெங்காயத்தை வாங்கி கொடுப்பதில்லை, அவர்களுக்கு தேவையான எந்த வசதிகளையும் செய்து கொடுக்காமல் அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்து விட்டேன், என்னுடைய வீட்டை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தானே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த ஹிஜ்ராவுடைய பயணம் இருக்கிறதே, அது தவக்குல் என்றால் என்ன என்பதற்கான ஒரு அழகான விளக்கத்தை என்ன செய்கிறது, நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு பழம் தருகிற ஒரு மரத்தை நாம் நாடுகிறோம். அந்த மரத்திலிருந்து நமக்கு பழம் வேணும்னு ஒரு மரத்தை நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பழம் தருகிற மரத்தை தான் தண்ணி ஊற்றி நாம் வளர்க்க வேண்டும். அதை விட்டு விட்டு என்னண்டா, போய் தண்ணியை தொடர்ந்து நம்ம அல்லாஹ் மேல அல்லாஹ் பழத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி முள்ளு மரத்தின் மீது போய் தண்ணியை ஊற்றி கொண்டே இருந்தால் அது ஆப்பிளை தராது. அப்ப காரண காரியங்களை மிக நல்ல முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொண்டு ரிசல்ட் என்கிற ஒரு இடத்தில் தான் நாம் தவக்குலை வைக்க வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் தவக்குலுக்கு மிக அருமையான ஒரு விளக்கம் ஒன்றை சொன்னார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒட்டகத்தை கட்டியும் போட்டுருங்க, அல்லாஹ்விடத்திலும் பாதுகாப்பை தேடுங்கள். ஒட்டகத்தை கட்டி போடாம என் ஒட்டகத்தை இதே இடத்துல நிக்கிற வைக்கிற பொறுப்பு அல்லாஹ்விற்கு இருக்கிறது, அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். வீட்டை பூட்டி சாவியை பத்திரமாக வைத்து விட்டுத்தான், இறைவா என்னுடைய வீட்டில் இருக்கிற தங்க நகைகளையும் பணங்களையும் பொருட்களையும் நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் மார்க்கத்துக்கு தானே வர்றேன், நல்ல காரியத்துக்கு தானே போறேன், எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்குருவான் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது தவறான தவக்குல். அப்ப சுருக்கமாக அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள், திட்டமிடுதல், ஒரு காரியத்திற்கு திட்டமிடுவது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போவதாக நீங்க பிளான் பண்றீங்க, பிளான் பண்ணுகிற நேரத்திலே நீங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் நீங்க ரிசர்வ் பண்றீங்க என்று சொன்னால், ஒரு பயணத்திற்காக நீங்கள் முன்பதிவு வேலைகளை செய்கிறீர்கள் என்று சொன்னால், அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுன்னாவிலே இருக்கிறது. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா பயணம் இதற்கு மிகப்பெரிய உதாரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எப்படி அழைத்து சென்றிருப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை மிஅராஜிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றதை போன்று கனப்பொழுதிலே நபிகளாரை மக்காவிலிருந்து மதீனாவிலே கொண்டு வந்து சேர்த்திருப்பான். அல்லாஹ்வால் முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி செய்யவில்லை. நபிகளாருக்கு ஹிஜ்ரத்து குறித்தான அந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது, நீங்க ஹிஜ்ரத்து செய்யுங்க என்று சொல்லப்படுகிறது. சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறை தூதர், என்னை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், கட்டளை அல்லாஹ் தானே கொடுத்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு விறுவிறு என்று நடந்து கொண்டு நேராக மதீனாவிற்கு புறப்பட்டு செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் பயந்த கோலை அல்ல. நபிகளார் எதிரி குறைஷிகளுக்கு பயந்து ஓடல, இவங்க இங்க இருந்தா வாழ விட மாட்டாங்களேன்னு பயந்துகிட்டு ஓடல. நபிகளாரை போன்ற ஒரு வீரரை இந்த மனித சமுதாயம் இதுவரைக்கும் கண்டதில்லை. அப்படியான வீரர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார், ருக்கானா என்கிற மனிதர். அன்றைக்கு அரபுலகத்திலே மிகவும் பெயர் பெற்ற ஒரு மல்யுத்த வீரர். அதுவரைக்கும் அவரை சண்டை செய்து யாருமே வீழ்த்தியதில்லை என்று பெயர் பெற்ற ருக்கானா வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. வந்து கேட்கிறார், நீங்கள் இறை தூதர் என்று சொல்கிறீர்களே, உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது, எப்படி உங்களை நம்புறது? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப ருக்கானா நல்ல நெஞ்சை முறுக்கி கொண்டு கம்பீரமான குரலில் சொல்லுகிறார், நீங்கள் இறை தூதர் தானே? அப்படி என்றால் என்னோடு வந்து நீங்கள் மல்யுத்தம் செய்யுங்கள், என்னை சண்டையிலே வீழ்த்துங்கள், உங்களை நான் இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சரி என்று சொல்லிடுறாங்க. கோதாவிலே இருவரும் இறங்கி விட்டார்கள். இந்த பக்கம் ருக்கானா இருக்கிறார். யார் ருக்கானா? அதுவரைக்கும் அரபுலகத்திலே யாராலும் வெல்ல முடியாத சிம்ம சொப்பனம். இந்த பக்கம் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர். யார் யார் முதல் வஹி இறங்கிய நேரத்திலே ஜிப்ரீலினுடைய அணைப்பை தாங்க முடிந்ததோ, ஜிப்ரீல் கட்டி அணைத்தாரே, யார் ஜிப்ரீல்? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் வலிமைக்கு சொந்தக்காரர், 600 இறக்கைகளை கொண்டவர். ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய இறக்கை நுனியால தோசையை பிரட்ட மாதிரி அந்த ஊரை பிரட்டி போட்டு அழிக்கிற வலிமை படைத்த ஜிப்ரீலினுடைய இறுக்கத்தை தாங்க முடிந்த நபிகளார் இந்த பக்கத்து நிற்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படியே அந்த காட்சியை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். சண்டை ஆரம்பமாகிறது. ஒரே அடியில் ருக்கானாவை வீழ்த்துகிறார்கள். கீழே விழுந்துறார் ருக்கானா. அவரால் நம்பவே முடியல. எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சொல்லுகிறார், இல்ல சண்டை மீண்டும் அகைன் நீங்க ஃபைட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஒரே அடியிலே வீழ்த்துகிறார்கள்.
மூன்றாவது முறை சண்டை, மீண்டும் ஒரே அடியில வீழ்த்துகிறார்கள். நான்காவது முறை எழுந்து ருக்கானா எதுவுமே பேசாமல் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். நிறைய ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர் ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து ஓடல. அதுக்குன்னு என்னது நமக்கு தான் எல்லாமே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, நானும் ஒரு கச்சான ஆளுதான் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ராவை தொடங்கவில்லை. ஹிஜ்ராவை தொடங்குவதற்கு முன்பாக அன்பார்ந்த சகோதரர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் தீட்டுகிறார்கள். நாம் எந்த தேசத்தை நோக்கி போகிறோம், அந்த மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை செய்கிறார்கள். அகபா என்கிற உடன்படிக்கை. ஹிஜ்ரை, அதாவது ஹிஜ்ரத் செய்கிற அந்த ஆண்டிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய 12வது நாள் கஅப் இப்னு மாலிக் இந்த அந்த அக்கபாவினுடைய குழுவில் இருக்கக்கூடியவர்கள் 73 நபித்தோழர்கள் மதீனால இருந்து வர்றாங்க மக்காவுக்கு ஹஜ் செய்யறதுக்காக. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் முஸாப் இப்னு உமைர் போன்ற நபித்தோழர்களுடைய தஅவாவினால். வருகிற பொழுதே அந்த தோழர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள், எவ்வளவு நாள் நம்ம ரசூலாவை அப்படியே மக்காலேயே கஷ்டத்துல விடுறது, நம்ம மதீனாக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவோம்னு பேசிக்கிட்டே வர்ற அந்த தோழர்களை அமர வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுங்க, நீங்க அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நீங்க எப்படி நடக்க வேண்டும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும், நீங்கள் நிறைய பொருளாதாரங்களை செலவு செய்ய வேண்டும், என்னை நீங்கள் அழைத்து செல்லுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, நீங்க யாருக்கும் பயப்படக்கூடாது சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அங்க கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு போனா நான் அங்க போன உடனே சிவப்பு கம்பளத்தை வைத்து உங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறிவிடும் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நீங்கள் இவ்வளவு நாட்கள் யாரோடு நட்பு பாராட்டினீர்களோ அவர்களோடு சண்டை செய்கிற ஒரு சூழ்நிலை வரும். உங்களுடைய வாள்கள் அவர்களுடைய கழுத்துகளை பதம் பார்க்கும், அவர்களுடைய வாள்கள் உங்களுடைய கழுத்துகளை பதம் பார்க்கும். சம்மதமா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நபித்தோழர்கள் மதீனாவாசிகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரே சம்மதம், நாங்க இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் அப்படியே நபிகளாரை மதீனாவுக்கு என்ன செய்தாங்க, அழைப்பதற்கு தயாரானார்கள். இன்னும் ஹிஜ்ரத்திற்கான முழு அனுமதி வருகிறது. புறப்பட்டு மதீனா போங்க என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறார்கள், அவர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்து எப்படி நம்ம போகலாம் அதற்கான திட்டங்களை தீட்டிவிட்டு வாகனத்தை தயார் செய்ய சொல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வாகனத்தை என்ன செஞ்சாங்க, தயார் செய்தார்கள். அதே போன்று மதீனாவிற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று பிரதான வழி, அது ஸ்ட்ரைட் ரூட்டு, நேர போயிடலாம். இன்றைக்கு சில மேப்புகள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஹிஜ்ரா செய்து போனார்கள் என்பது இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நேர போகல, போனா ஈஸியா இன்னைக்கு நம்ம ரோடு ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு குயிக்கா போயிடலாம். ஒரு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணத்தில் என்ன செஞ்சிடலாம், அதுக்கு குறைந்த நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் போனது எதிரிகள் பார்த்துவிடக் கூடாது, அவர்களுடைய கையிலே சிக்கிவிடக் கூடாது என்று வளைந்து நெளிந்து மாற்றுப்பாதையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அப்படி செல்லுகிற பொழுது நேரா அப்படியே போயிட முடியாது, இடையில என்ன செய்ய வேண்டும், ஸ்டே பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். அப்ப எந்த இடத்துல ஸ்டே பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் திட்டம் தீட்டுகிறார்கள். அப்ப நம்ம நடந்து வரக்கூடிய பாதைகள் அந்த அடிச்சுவடுகள் இருக்கிறது, ஏனால் எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். நபியாருடைய தலைக்கு விலை பேசப்பட்டு விட்டது. யார் முஹம்மதினுடைய தலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 100 செந்நிற ஒட்டகங்கள் என்று பரிசறிவிக்கப்பட்டது. அப்ப யாரும் பின்தொடர்ந்து வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கால் தடங்களை எல்லாம் அழித்துக் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து போறதுக்கு டைம் எடுக்கும், உடனே நம்ம போனா நம்ம பிடிச்சிருவாங்க என்று சொல்லி அப்துல்லா இப்னு அபூபக்கருடைய மகனாரை என்ன செய்யறாங்கண்டா, மக்காவிலேயே இருந்து கொண்டு நீங்க பகல் ஃபுல்லா அவர்களுக்கு மத்தியிலே சுற்றி வாருங்கள், இரவு வந்தவுடன் அவங்க என்னென்னலாம் ரகசிய திட்டம் தீட்டுறாங்க என்னிடத்திலே வந்து சொல்லுங்கள். அதற்கு ஒரு ஆளர் ரசூலுல்லாஹ் நியமித்திருந்தாங்க. அதே போன்று ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்கிற நபித்தோழரை நியமித்திருந்தார்கள். அவர் வந்து என்ன செய்யணும், ஆடுகளை சும்மா மேய்ச்சிட்டு வர்ற மாதிரி வந்து அவர்கள் தங்கி இருக்கிற அந்த குகையிலே வந்து உணவு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. யார் உணவை கொண்டு வந்து என்னிடத்திலே அந்த பயணத்திலே கொடுப்பது, அதற்கான நபரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உணவை தயார் செய்து கொடுக்க வேண்டும். இதற்கு வழிகாட்டியார், அதற்கு ஆளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. அப்ப ஒரு காரியத்தை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எதிரிகளினுடைய அச்சுறுத்தலிலே அப்படியான சூழ்நிலையிலே செல்ல வேண்டும் என்கிற பொழுது தான் ஒரு இறை தூதராக இருந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பிளான் போட்டாங்க பாருங்க. இந்த பிளானை போடுறது தான் இது சுன்னத். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பிளான் போடுறோம் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்திற்காக இப்படி திட்டம் தீட்டுவது சுன்னத். அந்த திட்டத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது இறுதி முடிவை தவக்குலாக வைப்பது அது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு திட்டத்தையும் போட்டுட்டு நேரா போய் ஹிரா அந்த சௌரு குகையிலே தங்கி இருக்கிறார்கள். சௌரு குகை அது என்னன்னா ஒரு ஏற்றமான குகை, அப்படியே அதுக்கு மேல வரணும். வந்து உள்ள பார்த்தா என்ன செய்யணும், அதனுடைய முகப்பு வந்து மேல இருக்கும். லேசா தலையை கீழே குனிஞ்சு பார்த்தா உள்ள ஆள் இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்படியான நேரத்திலே எதிரிகள் அப்படி சுத்தி வந்து குகைக்கு வெளியில் அப்படியே நின்றுட்டாங்க. இப்பதான் அல்லாஹ்வினுடைய தவக்குலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா ரசூலா நிறைய பிளான் போட்டாங்க, எதிரிகள் நம்மளை தொட்டு விடக்கூடாதுன்னு. எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் அடிப்படையில் பார்த்தா அவர்கள் இருக்கிற இடத்திற்கு எதிரிகள் வரக்கூடாது என்று நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு ரசூலா பிளான் போட்டாங்க. எல்லாம் தவிடுபடி ஆகி கடைசியில் எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்கள் இருக்கிற குகையினுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க. வருகிற பொழுது உள்ளே இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறி போய் பயந்து போய் கவலையோடு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் மேலே வந்துட்டாங்க. அவங்க லேசா அவங்களுடைய பார்வையை தலையை கீழே இப்படி குனிஞ்ச அந்த குகைக்குள்ள பார்த்தாங்கடா. ஏன்னா இன்றைக்கு வரலாறுகளிலே எழுதி வைத்திருப்பதை போன்று அந்த குகையின் வாசலில் எந்த புறாவும் கூடு கட்டவில்லை, எந்த சிலந்தையும் வலை பண்ணவில்லை. குகையினுடைய வாசல் ஓப்பனாகத்தான் இருந்தது. சும்மா இறங்கி அவங்க வந்திருக்கலாம், பார்வையை லேசா கீழே போட்டிருக்கலாம். இதான் அபூபக்கர் எனக்கு பயம், பார்த்துட்டாங்கன்னா கொலை செஞ்சிருவாங்களே நம்மளை என்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா தன்னுக்க பிஸ்னைன், அபூபக்கரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம 2 பேரும் நினைக்கிறீங்களா? அல்லாஹு சாலிசுகுமா, நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். லா தஹ்சன், நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுதான் எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சிடணும். கடைசி ரிசல்ட்டுடைய இடத்தை போய் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கணும். இன்னைக்கு நம்ம என்னன்னு கேட்டால், நம்மளுடைய தவக்குல்லாம் எப்படி போயிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய அனைத்து நம்பிக்கையும் எதன் மீது வைக்கிறோம்? நம்முடைய ஆற்றலின் மீது, நம்முடைய திறமையின் மீது, நம்முடைய பொருளாதாரத்தின் மீது, நம்முடைய பதவியின் மீது, நமக்கு இருக்கிற அந்த சக்தியின் மீது வைத்துக் கொண்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தவக்குலை மறந்து விடுகிறோம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நமக்கு சொல்லுகிற ஒரு அடிப்படையான விஷயம் என்ன? நீங்கள் தவக்குலை நீங்கள் கவனமாக வையுங்கள், சரியாக வையுங்கள். எப்படி நம்ம தவக்குல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு நமக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பறவை காலையில பறந்து என்னது போது பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, தவக்குல் வைங்க. அந்த பறவை என்ன செய்யல, இறைவன் தனக்கு உணவு தருவான் என்று கூட்டில இருக்கவில்லை, நம்பிக்கையோடு பறந்து செல்லுகிறது. அது காலையிலே பசியோடு போகிறது, மாலையிலே வீடு திரும்புகிற பொழுது வயிறு நிரம்பி வீடு திருகிறது. அப்படியான ஒரு தவக்குலை நீங்கள் வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பாடம் நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான விஷயம்தான். காரண காரியங்களை நாம் உருவாக்காமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே அந்த காரண காரியங்கள் மீது நாம் முழு நம்பிக்கையை வைக்காமல் அதை உருவாக்கிவிட்டு முழு நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெற்றியோ தோல்வியோ நம்முடைய மனம் எந்த விதத்திலும் என்ன செய்யாது, பாதிக்கப்படாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நாம் மெய்சிலிர்த்து நிற்க வேண்டிய ஒரு இடம் எது தெரியுமா? நாம் அதிகமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடம் எது தெரியுமா? அது நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்த அந்த பாசம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹீஹுல் புகாரினுடைய 3652 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், நீங்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபிகளாரோடு நீங்கள் போனீங்களே, நீங்கள் எப்படி உங்களுடைய பயணம் இருந்தது, அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு டிமாண்ட் வச்சு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்தோம், கிளம்பினோம். கிளம்பிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? வெயில் உஷ்ணத்திலே இருக்கிற உச்சி வெயில் இருக்கிற அந்த நேரத்திலே நாங்கள் புறப்பட்டு சென்றோம். கடுமையான வெயில், அப்படியே நாங்கள் பாதை மாறி அப்படியே போய்கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த வெயிலிலே தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறதா என்று நாங்கள் தேடினோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50+, அவங்களுக்கு 50 வயசு தாண்டிடுச்சு ஹிஜ்ரத்தின் பயணத்தின் பொழுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வயது 50ஐ தாண்டி விட்டது. அப்படியான நேரத்திலே நடந்து அந்த கடுமையான வெயிலிலே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. எங்காவது நிழல் இருக்கிறதா என்று பார்த்தோம். எங்கேயுமே நிழலே இல்லை. அப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அங்கே ஒரு பாறையை கண்டேன். அந்த பாறையினுடைய நிழல் என்ன செஞ்சிச்சு, கீழே விழுந்து கொண்டிருந்தது. ஒரு பாறையோட நிழல் மட்டும் இருந்துச்சு. நான் நேராக என்ன செஞ்சேன்னா அங்கே அப்படியே போனேன். போய் நான் பாறை அந்த நிழல் பகுதியை சுத்தம் செய்து சரி செய்து சமப்படுத்தி அதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கான விரிப்பை விரித்து விட்டு சொன்னேன், இல் தஜ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் உறங்குங்கள் என்று நான் சொன்னேன். 2 பேரும் தான் வர்றாங்க சகோதரர்களே.
வருகிற பொழுது 2 பேருக்கும் தான் களைப்பு இருக்கும், 2 பேருக்கும் தான் சோர்வு இருக்கும். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் படுங்கள். சொல்லிவிட்டு அபூபக்கரும் பக்கத்திலே படுத்திருக்கலாம், ஆனால் படுக்கவில்லை. எழுந்தார்கள். எழுந்து சுற்றி முற்றி பார்க்கிறார்கள், யாராவது ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார்களா, நம்மையும் என்னையும் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குவதற்கு யாராவது வருகிறார்களா என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்க்கிற நேரத்திலே தூரத்திலே ஒரு சிறுவன் என்ன செய்தான், தன்னுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தான். அவனும் எதற்காக வருகிறான் என்றால், இந்த பாறையினுடைய நிழலிலே வந்து தங்குவதற்காக வருகிறான். வருகிற அந்த சிறுவனை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு கேட்டேன், அதாவது எங்களுக்கு கொஞ்சம் அருந்துவதற்கு பால் கிடைக்குமா என்று கேட்டேன். அவன் தருகிறேன் என்று சொன்னான். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எவ்வளவு கேர் பண்றாங்க அபூபக்கர். நான் புகாரில இப்படியே வாசகம் வருகிறது. அந்த சிறுவனிடத்திலே நான் சொன்னேன், சிறுவனே, அந்த பாலை கறப்பதற்கு முன்பாக அதனுடைய மடிகளில் இருக்கிற தூசிகளை நீ தட்டிவிடு. அதை அப்படியே தட்டி அந்த பையன் கிளீன் பண்றான். கிளீன் பண்ணிட்டு சொல்றான். அந்த சிறுவனிடத்திலே சொன்னேன், சிறுவனுடைய 2 கைகளையும் நல்லா என்ன செஞ்சிரு, தட்டிருன்னு சொல்லி அந்த செய்தியை அறிவிக்கிற அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அபூபக்கர் தன்னுடைய கையை என்ன செஞ்சாங்க, இப்படி தட்டி காண்பித்தார்கள் என்று சொல்லி சுத்தம் செய்து அந்த பால் கறந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கொடுக்கப்படுகிறது. கொடுக்கிற நேரத்தை அபூபக்கர் என்ன செய்யல, உடனே வந்து கொடுக்கல. கடும் உஷ்ணமான நேரம், பால் கடும் உஷ்ணமாக இருக்கிறது. நபிகளாருக்கென்று நான் வைத்திருந்த அந்த பாத்திரத்தை நான் எடுத்தேன். அதனுடைய மேல் பகுதியை நல்லா முடிச்சு போட்டுட்டு அதனுடைய அடிப்பகுதியிலே தண்ணீரை ஊற்றி அந்த பால் முழுவதும் சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நான் அதை ஆக்கிவிட்டு நபிகளாரிடத்திலே அந்த பாலை கொடுத்து நான் சொன்னேன், இஷ்ரப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இந்த பாலை குடியுங்கள் என்று சொன்னேன். என்ன செய்ய, அபூபக்கர் ஓய்வும் எடுக்கவில்லை. அபூபக்கர் முதலில் பாலையும் குடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை ஓய்வெடுக்க சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பால் அருந்த சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பாலை குடித்தார்கள். ஃபஷரிப ஹத்தா ரதீது, நான் திருப்தி அடைகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பாலை குடித்தார்கள். அப்ப பால் காலி ஆயிருச்சு. அபூபக்கர் எதுவுமே எதிர்பார்க்கல. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, கது ஆனர் ரஹீல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இங்கிருந்து நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னவுடன் நாங்கள் மீண்டும் அங்கிருந்து அப்படியே மதீனா நோக்கி புறப்பட்டோம் என்று அபூபக்கர் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 3652வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தியாகத்தை பார்த்து விட்டுதான், ஹிஜ்ரத்திலே நடக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டுத்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லத்தில்கல் லைலா, அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூபக்கர் ஹிஜ்ரத்திலே இருந்த அந்த நாட்கள் இருக்கிறதே, மின் கைரும் மின் அபீ பக்கர் கைரும் மின் உமர் வ ஆலி உமர், அந்த நாட்கள் உமரை விடவும் உமரினுடைய குடும்பத்தை விடவும் சிறந்தது. அந்த நாளிலே அபூபக்கருக்கு பதிலாக நான் இருந்திருக்க வேண்டுமே என்று கேட்டார்கள். தியாகம் பாசத்தினுடைய உச்சம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேற ஒரு செய்தியிலே, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஈமானை ஒரு தராசிலும் அபூபக்கரினுடைய ஈமானை ஒரு தராசிலும் வைத்து பார்த்தால் அபூபக்கரினுடைய ஈமான் தான் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இதுவெல்லாம் எதை சொல்லுகிறது தெரியுமா? நபிகளாரோடு அபூபக்கர் இருந்த அந்த பாசத்தை. இதே போன்று மிம்பரிலே மஸ்ஜிது நபவியிலே நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் அமர்ந்திருக்க சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு யார் யாரெல்லாம் கைமாறு செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் பதில் உபகாரம் செய்துவிட்டேன். ஆனால் இதோ அமர்ந்திருக்கிறாரே இந்த அபூபக்கர், இவருக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்தான் இவருக்கு கைமாறு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாசம், நபியின் மீது அந்த நபித்தோழர்கள் வைத்திருந்த அந்த ஆழமான முஹப்பத். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா வந்துட்டாங்க. மதீனா வந்து பார்க்கிறார்கள், அங்கே அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டிலே கீழ்தளம் ஒன்று இருந்தது, மேல்தளம் ஒன்று இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே கீழே ஸ்டே பண்ணிட்டாங்க. கீழே ஸ்டே பண்றது எதுக்காக? வரக்கூடியவர்கள் இலகுவாக நபிகளாரை பார்க்கலாம் என்பதற்காக. மேலே போய் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மேலே தங்குறாங்க. தங்குகிற பொழுது இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு ஆளை பெருசாக மதிச்சிருப்போம், முன்ன விட்டு நம்ம பின்ன பேசுவோம், என்ன செய்வோம், போகிறப்ப லேசாக அப்படி இடிச்சுட்டு போவோம், என்னென்னலாம். அதாவது ஒரு போலியான காதல் இருந்தால், போலியான பாசம் இருந்தால் முன்ன ஒரு மாதிரி நடப்போம், பின்ன ஒரு மாதிரி நடப்போம். அந்த நபித்தோழர் நபிகளார் கீழே இருக்காங்க, அவங்க மேலே இருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உடனே அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இரவிலே டக்குன்னு இப்படி திடுக்கிட்டு முழிக்கிறாங்க. முழித்தவுடன் தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்லுகிறார்கள், நம்ம எப்படி மேலே இருக்கிறது, எப்படி நம்ம மேலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருக்கிறாங்க, நம்ம அப்படி மேலே நடக்கிற பொழுது நபிகளாரினுடைய தலைக்கு மேலே நம்முடைய கால் இருப்பது போன்றல்லவா இருக்கிறது என்று சொல்லி அப்படியே அந்த இரவு பொழுதை ஓரத்தில் இருந்து கழித்தவர்கள் தான் மறுநாள் விடிந்தவுடன் கீழே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால் மேலே இருக்க முடியாது, அது உங்களுக்கான கண்ணியத்தை குறைப்பது போன்று இருக்கிறது, நீங்கள் மேலே போங்கள், நாங்கள் கீழே இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு உணவை தயாரித்து கொடுத்தாங்க. அந்த உணவுல ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் அதில்
வருகிறது என்று சொன்னால் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துல கை வச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி அதே இடத்துல கை வைத்து சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு நாள் உணவு கொடுக்கப்படுகிறது. பூண்டு போன்ற ஒரு உணவு போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அதை சாப்பிடாம திரும்ப எழுப்புறாங்க. உடனே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மேல போறாங்க, கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பூண்டு ஹராம் ஆயிடுச்சான்னு கேட்கறாங்க. இல்ல, பூண்டை நான் வெறுக்கிறேன், பூண்டு ஹராம் இல்ல, எனக்கு பூண்டு சாப்பிட பிடிக்காது என்று சொன்னவுடன் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி அக்ரஹு மா தக்ரஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க பூண்டை வெறுக்கிறீங்களா, அப்ப நானும் இதற்கு பின்னால் பூண்டை சாப்பிட மாட்டேன் என்று நபியை அப்படி நேசித்தார்கள் நபித்தோழர்கள். அதனால்தான் வெளியிலிருந்து நபித்தோழர்கள் எதிரிகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிற பொழுது ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. தங்களுடைய கூட்டத்தில் போய் சொல்றாங்க, நான் உலகத்திலே நிறைய மன்னர்களிடத்திலே அரசர்களிடத்திலே நான் பழகி இருக்கிறேன், நான் நஜ்ஜாசியை பார்த்திருக்கிறேன், நான் கைசரை பார்த்திருக்கிறேன், நான் கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், ஆனால் முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்தியதை போன்று உலகத்திலே வேறு யாரும் யாரையும் கண்ணியப்படுத்தி நான் பார்த்ததில்லை என்று நபித்தோழர்கள் நபியின் மீது ஒரு அளப்பரிய பாசம் வைத்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்திலிருந்து நமக்கு விளங்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நாமும் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபியின் மீது நேசத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? இப்படி பல்வேறு வழிகளில் அவர்கள் செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகளுடைய மரணத்திற்கு பின்னால் இன்றைக்கு நாம் நபியின் மீது எப்படி நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அளவிற்கு நபிகளுடைய சுன்னாவை பின்பற்றி என்ன செய்ய வேண்டும்? நேசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்திலிருந்து நாம் எதையெல்லாம் பாடமாக படிப்பனையாக பெற்றோமோ அது அனைத்தையும் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற அந்த நிகழ்வு, நபிகளார் செய்த அந்த ஹிஜ்ரத் மக்கா வெற்றியோடு முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதருக்கும் ஹிஜ்ரத்திற்கான அந்த நபிகளார் செய்த அந்த ஹிஜ்ரத்திற்கான கூலி யாருக்குமே கிடைக்காது. அதோட முடிஞ்சா அப்போ வரைக்கும் யார் ஹிஜ்ரத் செய்தாங்களோ அவங்க தான் முஹாஜிர். ஆனால் வேறொரு ஹிஜ்ரத் இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த ஹிஜ்ரத் நம்ம அனைவரின் மீதும் கடமை. அது மறுமை வரைக்கும் அந்த ஹிஜ்ரத் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஹிஜ்ரத் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றின் பக்கம் செல்லுவது, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அதனால தான் மக்காவை விட்டுட்டு எங்கே போனாங்க? மதீனாவுக்கு போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹிஜ்ரத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தியை புகாரியை வருகிறது. எப்படி நபிகளார் ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவர் யார் என்று சொன்னால், பிற முஸ்லிம்கள் அவரினுடைய நாவினுடைய நோவினைகளில் இருந்தும் அவரினுடைய கையினுடைய நோவினைகளில் இருந்தும் என்ன செய்திருப்பார்கள்? பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டார்? இன்னொரு முஸ்லிமிற்கு நாவாலும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார். அவர் தன்னுடைய கைகளாலும் எந்த தொந்தரவையும் கொடுக்க மாட்டார். இந்த ரெண்டும் தான் ஒரு பிறரை நோவினைப்படுத்துவதற்கான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு ஆளை பற்றி மனசுல தப்பா நினைக்கிறது போய் அவரிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. முதலாவது நாவல என்ன செய்வோம்? அவரை பற்றி புறம் பேசுவோம், அல்லது அவர் சம்பந்தமான விஷயங்களிலே பொய் பேசுவோம், அல்லது அவரை பற்றி கோள் சொல்லுவோம், பொய் சாட்சி சொல்லுவோம், அவரை திட்டுவோம், கெட்ட வார்த்தைகளை பேசுவோம். இப்படி நம்முடைய நாவுகளால் ஒருவருக்கு தீங்கு கொடுப்போம். கையால் என்ன செய்வோம்? அவரை அடிக்கிறது, அவரை கொலை செய்கிறது, அவரிடமிருந்து பொருள்களை அபகரிக்கிறது, இப்படியான விஷயங்களை கையால செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது முதலாவது அதாவது அவருடைய ஃபர்ஸ்ட் நாவை தான் சொல்றாங்க. நாவிலிருந்தும் அதுக்கு பிறகுதான் அவருடைய கையிலிருந்தும். காரணம், ஒரு மனிதரிட ஒரு முஸ்லீம் கையால் பிற முஸ்லீமை சேதப்படுத்துவதை விட நாவால் தான் அதிகமாக சேதப்படுத்துகிறார் என்பதற்காக நபிகளார் சொன்னாங்க, இந்த இரண்டிலிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முஸ்லீமுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. முதலாவது. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவர். முஹாஜிர் என்றால் யார் என்றால்,
மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை எல்லாம் யார் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு அந்த ஹராமையெல்லாம் விட்டுட்டு நல்லதின் பக்கம் வருகிறார்களோ அவர்கள் தான் முஹாஜிர் என்று சொன்னார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்கிற அந்த ஒரு பயணம் இருக்கிறதே, அது நாம் மரணிக்கிற வரைக்கும் இருக்கிறது, மறுமை அழிகிற வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சமூக தீமைகளிலே முக்கியமான தீமையாக பார்க்கிற போதை என்கிற தீமை இருக்கிறது. அந்த தீமையெல்லாம் இன்றைக்கு நாம் விட்டு ஒழிய வேண்டிய முக்கியமான தீமை. நம்முடைய இளைஞர்களை அது பால்படுத்தி கொண்டிருக்கிறது. சிகரெட் போன்ற அது சிகரெட்டிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு கள்ளச்சாராயம் எங்கெங்கேயோ அபிநய ஹெராயின் என்று எந்தெந்த உச்சத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்களோ அந்த அனைத்து தீமைகளை விட்டும் என்ன செய்ய வேண்டும், அது அல்லாத மற்ற தீமைகளை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதுதான் ஹிஜ்ரத்திற்கான நன்மையை நமக்கு தரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஹாஜிர் என்பவர் யார் என்றால் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்லதின் பக்கம் வரக்கூடியவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட முஹாஜிர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிவிட்டு என ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கோலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகீமுஸ் ஸலாம்.